இந்த வேலுமணி திருமணத்துக்கு ஒரு பழனிசாமி வரலன்னு நான் சொன்னேன். நம்ம நிகழ்ச்சியிலே சொன்னேன். நான் போயிருந்த அன்றைக்கே வந்து மித்துன் அவர்கள் இந்த திருமணத்துக்கு பழனிசாமியோட மகன் அவர்கள் வந்திருந்தாருன்றதை நான் சொன்னேன். நேற்று பழனிசாமியை நேரில் போய் அந்த தம்பதியரை வாழ்த்தியதன் மூலம் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை என்பதை நிரூபித்து விட்டார். பழனிசாமி அவர்கள் வேலுமணி அவர்கள் இந்த திருமண வேலையினால் இந்த தேர்தல் தொடர்பான வேலைகளில் ஈடுபடாமல், கட்சி வேலைகளில் பெரிய அளவு கவனம் செலுத்த முடியாமல் இந்த திருமண வேலைகளை பார்த்தா நேற்று தான் கடைசி விருந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே கூட்டின்னு வந்து அந்த பொண்ணு மாப்பிள்ளையா ஒரு பையனை வந்து மேடையில் நிற்க வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பையனை திட்டிடுவான். எப்போ கல்யாணம் பண்ணி வச்சுன்னா 10 நாளாக நிற்க வச்சு மாலையாக போட்டு கழுத்தெல்லாம் வலிக்குதுன்ற லெவலுக்கு அவர் இதாக இருப்பார். அதனால் இனி கட்சி பணிகள் இன்னும் வேகம் எடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். வேலுமணி அதிமுகவின் முக்கியமான படைத்தளபதிகளில் ஒருவர். ஸோ அவர் களத்தில் இறங்கி இன்னும் அதிமுகவோட தேர்தல் பணிகள் ஏற்கனவே அவங்க என்னென்ன செஞ்சுட்ருக்காங்கன்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் சூடு பிடிக்கும் என்பதை நீங்கள் வரும் நாட்களில் விசிபிளாக நாம் பார்க்க முடியும்.